வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை 2, கிராம்பு 2 போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்கிலாங்க. வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினவுடனே சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு. இந்த மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிலாங்க. இதோட பச்சை வாசல்லாம் போகட்டும். நூறு கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இந்த பட்டாணியில் நல்லா வதக்கிலாங்க. 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஒன்றும் அதிகமாக மசித்து அது கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்க ரொம்ப குழகுன்னு மசித்து அதை சேர்த்துக்கலாங்க, நல்லா கெட்டியாகிறதுக்காக. இது கூட இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டேங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்குங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா கிரேவி வந்து நல்லா கெட்டியாகுங்க. நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். கிரேவியில் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேன். இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெலாம் நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.